Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 54 பஞ்சாப் கிங்ஸ் விஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. டேட் வந்து இதில் தப்பாக இருக்குது, ஏப்ரல் கிடையாது, மே 4 ஏப்ரல். ரெண்டாவது மேட்ச்சு 7:30 மேட்ச்சு. ஸோ தரம்சாலாவில் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ப்ராபப்ளி ஒரு ஆஃப்டர்நூன் ப்ளே பண்ணி தான் நமக்கு சீனரி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் டிவியில் நம்ம மேட்ச் பார்க்குறப்போ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் மேட்சாக இருக்குது, இது 7:30 ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு இந்த ஐபிஎல்லில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தரம்சாலாவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம், கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் எந்த மேட்ச்சுமே இந்த சீசனில் நடந்தது கிடையாது. அப்படின்றப்போ நம்ம பார்த்தாகணும். நிறைய பேர் நாட் பிளேட் 8 தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஸ்டாட்ஸ்ன்றது பார்க்க முடியும் இந்த மேட்ச்சு. ஸோ ஒரு புது பிச்சு இப்போதைக்கு இருக்க ஸ்டாட்ஸ் வச்சு அது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 180+ போயிருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஒரு குட் பேட்டிங் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் 8 டைம் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங்கில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஃபினெட்லி இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டில் நிறைய ஸ்கோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் உங்களுக்கு 150 கீழேயும், அதிகபட்ச மேட்ச்சில் உங்களுக்கு 4 மேட்ச்சில் 180+, 190+ தான் போயிருக்கு. ஸோ ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். 2 டீம்லேயும் சூப்பர் பேட்டிங் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ பேட்டர்ஸ் ஃபேவரபுளாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பவுலர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 ஐபிஎல் மேட்சஸில் தரம்சாலாவில் 53 விக்கெட் பேசர்ஸ், 19 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. பேசர்ஸ் தான் அதே விக்கெட்டுகள்ன்றது எடுத்திருக்காங்க. டெத்தில் ப்ராபப்ளி அதிக விக்கெட்டுகள் விழுந்திருக்கும். ஏர்லியராக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 200+, 180+ சராசரியாக போயிருக்கு அதிக மேட்சஸில். ஸோ ஏர்லியராக 2-3 விக்கெட் போயிருந்தால் அவ்வளோ ஸ்கோர் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் ஒரு பியார் பேட்டிங் விச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 டீமுக்குமே நம்ம ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங்கு, ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், சூரியன் ஸ்கெட்சே, நேகல் வதேரா, சசாங் சிங், அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், ஒமர் சாய். மேக்ஸ்வெல் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவர் இனி ஐபிஎல்லில் பார்க்க முடியாது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸில். ஸோ ஃபிங்கர் இன்ஜுரினால அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டார். ஹர்ஷதீப் சிங், செகல், பிராரு இல்லாட்டி வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பாக எல்லா மேட்சிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு சேஞ்சஸ் இருக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சாதுல் தாகூரை போன மேட்ச் ட்ராப் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டாக 13 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு சாதுல் தாகூர். அதை நோட் பண்ணி மேபி உள்ளே ப்ளே பண்ண வைக்கிறாங்களா, இல்லை வேணான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆவேஸ் கான், மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ். ஸோ 2 பேருமே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். சாதுல் தாகூரை கம்பேர் பண்ணுறப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், திக்வேஷ் ரதி, ஆவேஸ் கான், மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்ணாய். இதுதான் அவங்களோட ப்ராப்ளம் டோலாக இருக்கும். இப்போ பெரா ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. இன்றைக்கான டியோ பிக்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான், பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் மார்ஷ். இதில் ஒரு ஸ்டாண்டர்டான சேஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிட்டர்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் மார்க்ரம், ஸ்ரேயாஸ் ஐயர் தான். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்ரமோட போகலாம். இல்லைனா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா பவுலர்ஸ்க்கு வந்துருங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகல், மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங்கு, இவங்களாம் ரவி பிஷ்ணாய் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் இருந்தால் ஹர்ஷதீப் சிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போயும் செகண்ட் பவுலிங் இருந்தாலும் விக்கெட் எடுப்பார் ஹர்ஷதீப் சிங்கோட. நீங்கள் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஃபைனல் டெலகிராமில் ஃபைனல் சாய்ஸ் கொடுப்போம், அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட சாய்ஸ்லேயும் போகலாம். டியோ ப்ரோ நீங்கள் 2 பிளேயரை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நிக்கோலஸ் பூரான், ஆவேஸ் கான், இல்லை மார்க்கோ யான்சன் யாரை வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டர், ஒரு பவுலர். ஸோ மார்க்ரம் எடுத்தால் ஒரு 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். நிக்கோலஸ் டிசப்பாயிண்டோட மைண்ட் செட்டை பொறுத்து. அப்போ ஆல்ரவுண்டிங் சாய்ஸ் வந்துடும். அப்படின்றப்ப மார்க்ரம் ப்ளஸ் உங்களுக்கு ஹர்ஷதீப் சிங்கு, செகல் இந்த மாதிரி சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பிளேயர் இல்லை 2 பிளேயரை கரெக்டாக சூஸ் பண்ணால் போதும். சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். டெய்லி ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ரெகுலராக விளாண்டுருக்கோம். ஸோ அதுக்கான வின்னிங்ஸுமே டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸுக்குமே 2K டெக் தான் ரெஃபர் கோடு. ஸோ போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இருக்குது ஸ்ரேயாஸ் ஐயர் தான். ஸோ வென்யூவில் நாட் பிளேட் எட். எல்ஐஜிக்கு எகெயின்ஸ்டாக 5 மேட்ச்சில் 107 ரன் அடிச்சிருக்காரு, 56 ஆவரேஜ் இருக்குது. செகண்ட் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டாக வென்யூவில் ஆவரேஜ் நாட் பிளேட் 8 தான் இருக்குது. ஸோ 6 இன்னிங்ஸில் 171 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் பூரான். நெக்ஸ்ட்டு மயங்க் யாதவ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டாக. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஹர்ஷதீப் சிங் உங்களுக்கு 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த தரம்சாலா மேட்ச் வென்யூவில். அதில் 4 மேட்ச்லேயும் 4 விக்கெட், 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. எல்ஐஜிக்கு எகெயின்ஸ்டாக 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இனிஷியலில் மார்க்ரமும் சரி, அதேமாதிரி மிச்சல் மார்ஷும் சரி, இவர்கிட்ட கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கு. மிச்சல் மார்ஷ் ஆல்ரெடி இந்த ஐபிஎல்லே அவுட் எடுத்திருக்காரு ஹர்ஷதீப் சிங். ஸ்டாட்ஸ் அண்ட் வென்யூ
ஒரு இன்னிங்கில் 0 விக்கெட் எடுத்திருக்காரு செகல். ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக 6 மேட்ச்சில் 7 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. செகல் நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் 2 மேட்சஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்லில் சொதப்பிட்டு இருந்தார். இப்போ செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. ஸோ டோட்டல் ஸ்டாட்ஸ் எல்ஹெச்சிக்கு எகெயின்ஸ்டாக நேகல் வதேரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மேட்ச்சில் 130 ரன் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 25+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூவில் நாட் பிளேட் 8. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, நிறைய பேர் நாட் பிளேட் 8 தான் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சசாங்க் சிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 64 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தரம்சாலாவில். அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 9 ரன் அடிச்சிருக்காரு. இது வீக்காக இருக்குது, இது ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராபப்ளி நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்தால் சசாங்க் சிங்கை முன்னாடியே அனுப்பிச்சாங்க அப்படின்னா இவர் நல்ல ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திக்வேஷ் ரதி. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு திக்வேஷ் ரதி. இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் நல்லா பண்ணிட்டு இருந்தார். செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா எக்ஸ்பென்சிவாக போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெஸ்ட் பிளேஸ் இன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கும் மார்க்கோ யான்சன் மட்டுமே இருக்காங்க. இவங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா செகல் ஆப்வியஸ்லி செகண்ட் பவுலிங் தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்ப செகண்ட் பவுலிங்கில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. டேவிட் மில்லர் ஒரு சேசிங் பிளேயர் தான். அவரோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வெறும் 15, செகண்ட் பேட்டிங் ஆவரேஜ் 50. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸை பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த மேட்ச்சுக்கான ஸ்டாட்ஸ். பெரிய உள்ள வென்யூவில் ஸ்டாட்ஸ் யாருக்கும் இல்லை, நாட் பிளேட் 8 இருக்கனால ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வச்சு மட்டுமே நான் ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பிச்சு நம்ம பார்த்தோம், எல்லா மேட்சுமே 180+ன்றது போயிருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் அதே டைம் வின் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாட்ஸ் படி. அப்படி பார்க்குறப்போ பேட்டர்ஸ் டாப் ஆர்டர்ஸ்க்கு நல்ல ஒரு இது இருக்கும், ஸ்கோர் அதிகமாக போகிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸை பேசிடலாம். இவங்க 2 பேருமே லாஸ்ட் 2 மேட்சஸாக கொஞ்சம் சென்சிபிளாக ஆடுற மாதிரி தெரியுது. சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதிக ரன்கள் அடிக்கிறாங்க. உங்களுக்கு கேரண்டியாக பிரியன்ஸ் ஆர்யா வந்து டக் அவுட் ஆகிறது இல்லை. இப்போது மினிமம் 30 பாயிண்ட் வாங்கிறாரு, 23 ரன் அடிச்சிடறாரு, 20+ ரன் அடிச்சிடறாரு பிரியன்ஸ் ஆர்யா. அதுக்கப்புறம் தான் அவுட் ஆகிறாங்க. பிரப்சிம்ரன் சிங் டக் அவுட் ஆவார் அப்பப்போ. பட் லாஸ்ட் 2 மேட்சாக அவருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். ஷ்ரேயாஸ் ஐயர் பற்றி சொல்லவே தேவையில்லை, செம்மையாக பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு நல்ல பேட்டிங் பிச்சுனா எகெயின் அவர் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸுமே இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேட்டிங் பிச்சுனா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், டபுள் ஆப்ஷனும் கூட. ஏன்னா விக்கெட் கீப்பிங் இவர் தான் பண்ணுவார். அப்படின்றப்போ பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரை தான் உள்ளே கொண்டு வருவாங்க. சூரியன் எஸ்டே இந்த ஐபிஎல் எடுத்தாங்க, ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி பெரிய உள்ள பர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. இவரை நீங்கள் பிக் பண்ண தேவையும் இல்லை. இந்த மேட்சுமே நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்தால் இவங்கெல்லாம் மேலே வந்துடுவாங்க. நேகல் வதேரா, சசாங்க் சிங்கு பவுலிங்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நேகல் வதேராவுக்கும் சசாங்க் சிங்க்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பட் இவங்களோட பேட்டிங் இந்த 3 பேரையும் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் அவுட் பண்ணால் மட்டுமே இவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 15 ஓவர் மேலே இவங்க 3 பேருமே ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நேகல் வதேராவும் சசாங்க் சிங்கும் யாராவது ஒருத்தர் அனுப்புவாங்க. ஒரே ஒரு மேட்ச் மார்க்கோ யான்சன் தேவையில்லாம அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சசாங்க் சிங்கை தான் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க மேலே. அவருமே வந்து கொஞ்சம் ரன்ஸுன்றது ஸ்கோர் பண்ணார், நோட் பண்ணிக்கோங்க. சசாங்க் சிங் இந்த தரம்சாலா பர்டிகுலர் வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 64 ரன்ன்றது ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நேகல் வதேராவும் ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருக்கப்போ இவங்க லோ பர்சன்டேஜ் பிக்கை நம்ம கிராண்ட் லீக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் பெரிய ஒரு ஸ்டாட்ஸ் இல்லை, பட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒமர் சாய் பேட்டிங் பெரிய உள்ள பவுலிங் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு விக்கெட்ன்றது பிக் பண்ணார். நல்ல பிளேயர் தான், பட் இந்த சீசன் அவ்வளோ ஒரு இது கிடையாது. ஹர்ஷதீப் சிங்கை மஸ்ட் பிக்கு. ஃபஸ்ட் பவுலிங்னா நீங்கள் ஒய்சியாக கூட ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். ஏன்னா 1-2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். செகல் போன மேட்ச்சை வந்து லாஸ்ட் 18வது ஓவர் போட்டு 19th ஓவர் போட்டு 4 விக்கெட் பிக் பண்ணி விட்டார் செகல். ஸோ அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. ஒரே ஓவரில் ஹாட்ரிக்கு 3 விக்கெட்டு. பிராரை யூஸ் பண்ணாங்க போன மேட்ச்சு, 1 விக்கெட்ன்ற பிக் பண்ணார். பட் இந்த கிரவுண்டு நம்ம ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோன்னா நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது. பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதிக விக்கெட்டுகளும் பார்த்தீங்கன்னா பேசஸ் தான் எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப ஸ்பின்னர்ஸை கம்மி பண்ணிக்கிறது இந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை லாஸ்ட்டில் பிச் ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அந்த பிச் ரிப்போர்ட் வந்தோடனே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், அதை பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுடைய டீம்ஸை. ஸோ எல்ஹெச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிச்சல் மார்ஸு ஹர்ஷதீப் சிங்கிட்ட ஒரு டைம் அவுட்டாக இருக்கார். பட் ஸ்டில் இந்த பிச்சு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்தால் மேட்ச்சுக்கு மேட்ச் இவர் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார். எம்ஐ கூடவும் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார் மிச்சல் மார்ஸ். அப்படின்றப்போ இவங்க யாரையுமே நம்ம ட்ராப் பண்ண முடியாது. நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஸ், ஏடன் மார்க்ரம் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன மேட்ச் கரெக்டாக வச்சு எடுத்தார் பும்ரா. அவருக்கு ஆஃப் சைடில் போட்டால் தான் ஸ்ட்ராங்கு அடிக்கிறான்னு சொல்லிட்டு லெக் சைட்லேயே 3 பால் போட்டு 4வது பாலுமே கொஞ்சம் அடிக்கிற மாதிரி லெக் சைட்லேயே போட்டார். லெக்கில் வச்சார், கரெக்டாக போய் கையில் வந்துச்சு நம்மந்திரு கையில். ஸோ வச்சு எடுத்தாங்க மார்க்ரமை.
அதே மாதிரி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ். பட் அவருமே அதுக்கு அந்த டாக்டிக்ஸ்லாம் பார்த்து வந்துடுவார் இதை வந்து தப்பிக்கிறதுக்காக. மார்க்ரம் இந்த மேட்ச் கொஞ்சம் பார்க்கலாம். பட் பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக ஸ்டார்ட்ஸ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிக்லஸ் பூரான் ஒரு 28-29 ஆவரேஜ் வச்சிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக. இந்த மேட்ச் கொஞ்சம் நிக்லஸ் பூரான் போன மேட்ச்மே ஒரு 25 ரன் குயிக்காக அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய லெவலில் ஸ்கோர் போகலை ஒரு 4-5 மேட்சாக நிக்லஸ் பூரான். பட் ஸ்டில் அவர் வந்து ஹை ஸ்கோர்லேயும் இருக்கார், சூப்பர் ஸ்ட்ரைக்லேயும் இருக்கார் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டிங் வச்சா இருந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ணிட்டு நான் நம்பி எடுத்தேன் ஸ்டாட்ஸ் இருக்குன்னு. அவர் பேட்டிங் வரதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஏதோ எம்ஐ கூட ப்ளே பண்ணுறப்ப எல்லா பாலையும் ரொட்டேட் பண்ணி திரும்ப ஸ்வீப் அடிக்கிறாரு. அந்த அடிக்கிறேன் இந்த அடிக்கிறேன் டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் அடிக்கிறேன் அந்த மாதிரி ட்ரை என்னென்னமோ பண்ணுறாரு. பண்ணி தேவையில்லாத அவுட் ஆகிட்டு போகிறாரு ஃபஸ்ட் 2 பால்லேயும். வில் ஜாக்ஸு ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு. ஸோ நிக்லஸ் பூரானியும் ரிஷப் பண்ணி எடுத்து விட்டார் எம்ஐ கூட ப்ளே பண்ணுறப்போ. ஸோ ரிஷப் பண்ணிட்டா நான் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் இனிமேல் நான் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சுத்தமாக ஸ்டாட்ஸும் இல்லை, நான் இதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். நீங்கள் வேணால் ஜிஎல்ல ரொம்ப ரிஸ்க்காக ரிஷப் பண்ண மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயுஷ் பதோனி பெட்டராக இருக்கார் இந்த சீசன். நீங்கள் ரிஷப் பண்டை கம்பேர் பண்ணுறதுக்கு ஆயுஷ் பதோனியோட லோ பர்சன்டேஜ் பிக்காக போகிறது. இப்போ ரிஷப் பண்டோட ஆயுஷ் பதோனி ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பார். ஸோ அவர் மேட்ச்சுக்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கிடைக்கிற சான்ஸ்லாம் வந்து லக்னோட கிரவுண்டில் மட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஆயுஷ் பதோனி இப்போ எந்த வெனியூவில் பேட்டிங் அடித்தாலும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட போகிறது நீங்கள் பெட்டராக இருக்கும். டேவிட் மில்லருக்கு இந்த சீசன் பெரிய உள்ள ஃபார்ம் இல்லை, ஹெட்மேட் மாதிரி அவருமே ஒரு புவர் ஃபார்மில் தான் இருக்கார். அப்துல் சமாத் ஒரு 2-3 மேட்ச் வந்து குயிக் பால்ஸில் நிறைய ரன்ஸ் அடிக்கிறாரு, பெரிய உள்ள இது இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு திக்வேஷ் ரதி. பட் ஸ்டில் இந்த சீசன் ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா பண்ணார். செலிப்ரேஷன் அந்த இதெல்லாம் ஒரு இது வைரலாக போயிட்டு இருந்தார் திக்வேஷ் ரதி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க திக்வேஷ் ரதியை. ஆனால் டெல்லி மேட்ச்சில் விப்ராஜ் நிகம் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் திக்வேஷ் ரதி கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆவேஸ் கான் டெத்தில் செகண்ட் பவுலிங்னா டிஃபெண்ட் பண்ணி போகிறாரு. டெத்தில் ஃபஸ்ட் பவுலிங் போனாலும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. மயங்க் யாதவ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ராப்ளி அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஒரு 150 போட்டு அதுக்கப்புறம் ஒரு 130 120 ஸ்லோயர் பால் போடுறப்போ விக்கெட் இருக்குது விழுகும். ஸோ ரோஹித் சர்மாவையும் அப்படி தான் வச்சு எடுத்தார் மயங்க் யாதவ். ஸோ இவருக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது பிகாஸ் ஆஃப் த வேரியேஷன்ஸ். பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அடுத்த பால் வந்து ஸ்லோவாக பண்ணுறப்போ பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை நல்ல பேட்டிங் பிச்னால் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும் பேட்டர்ஸு. ஏன்னா இவர் வந்து வேரியேஷன்ஸ் பண்ணணும். எல்லா பாலையும் ஃபாஸ்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுன்சர்கிட்ட கொஞ்சம் ட்ரபுள்ன்றது இருக்குது. அப்படின்றப்போ இவர் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் ஸ்ரேயாஸ் ஐயர் பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னோ கிரவுண்டில் மட்டும்தான் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதுவுமே இல்லை, பெரிய அளவில் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் உங்களுக்கு இந்த டாப் ஆர்டர்ஸ் மட்டுமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஓவராலாக டீம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லாஸ் பண்ணி டோர்னமெண்ட்டை வெளியே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிரின்ஸ் யாதவ் மயங்க் யாதவ் இந்த பவுலர்ஸில் கொஞ்சம் இந்த 2-3 மேட்சஸ் தான் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரவி பிஷ்னாய் அதுக்கப்புறம் திக்வேஷ் ரதி இதெல்லாம் சொதப்பிட்டு இருக்காங்க. ஆவேஸ் கானுமே ஒரு 2 மேட்ச் மட்டும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெரிய உள்ள பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இல்லை. ஸோ நீங்கள் 3 பேரை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். மிச்சல் மார்ஷு, மார்க்ரம், நிக்லஸ் பூரான் ஒரு ஹை கிளாஸ் பிளேயர்ஸு. ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக ஆயுஷ் பதோனிக்கு போங்க. அதே மாதிரி டேவிட் மில்லருக்கு பதிலாக அப்துல் சமாதுக்கு போங்க. ஏன்னா இவங்கலாம் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க ரிஷப் பண்ட் டேவிட் மில்லர்லாம். அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ஆயுஷ் பதோனி அதே மாதிரி அப்துல் சமாதுக்கு போகலாம். இப்போ நம்ம ஒரு கிராண்ட் லீக் கேப்டன் வைஸி இந்த மேட்சுக்காக பார்த்துடலாம். கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ்னா எல்லாருமே பிரப்சிம்ரன் சிங் பிரியன்ஸ் யாரை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹை பர்சன்டேஜாக தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் பிரியன்ஸ் யாரியா பிரப்சிம்ரன் சிங்கு மிச்சல் மார்ஷு மார்க்ரம் நிக்லஸ் பூரான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி கிராண்ட் லீக் கேப்டன் வைஸினா பெரிய லெவலில் இங்கே யாருமே இல்லை. ஏன்னா இவங்க 3 பேரே ஹை ஸ்கோர் பண்ணி யாராவது ஒருத்தர் ஹை ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இந்த டீம்லேயும் இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர் ஹை ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஜிடி மாதிரியே. ஸோ இந்த மேட்ச்சுமே கிட்டத்தட்ட ஜிடி டீம் மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ டாப் ஆர்டர் 3 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க மற்ற பேட்டர்ஸுக்கு கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ கிராண்ட் லீக்லாம் இவங்க 3 பேர்த்துலேயே நீங்கள் ட்ரை பண்ணுற பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இந்த 3 பேர்த்துலேயே நீங்கள் ட்ரை பண்ணுற பெட்டராக இருக்கும். ஆயுஷ் பதோனியை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்து இப்போ மிச்சல் மாஸ் அர்ஷதீப் சிங் ஏர்லியர் அவுட் ஆகிட்டார், மார்க்ரம் இல்லை அவுட் ஆகிட்டார். அப்படின்றப்போ ஒரு நிக்லஸ் பூரான் உள்ளே வருவார். ரிஷப் பண்ணிட்டு ஃப்ளாப்பு தான் மோஸ்ட்லி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்போ ஆயுஷ் பதோனி நிறையா மேட்சஸில் 40+ ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ட்ரீம் டீமில் ஒய்சியாக வர அளவுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ அவரை கூட ட்ரை பண்ணிப்பாங்க கிராண்ட் லீக். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஈஸியாக சொல்லிடலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனு, அதை மார்க்ரமு மிச்சல் மார்ஷு கிட்டத்தட்ட ஜிடி மேட்ச் மாதிரியே தான் இந்த மேட்சுமே போகும்.
ஜிடி விசஸ் இந்த மேட்ச் மாதிரி தான் போகும். ஏன்னா கேப்டன் வைஸ் சாய்ஸ் அதிகமாக இருக்குது ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மாதிரி. பட் நீங்கள் சிம்பிளாக நம்ம போட்டு வின் பண்ணியாச்சு ஜிடி மேட்ச்சில். என்னென்னா சாய் சுதர்சன் பட்லர் ஜிடிக்கு ஃபேவராகவே போட்டு ஈஸியாக வின் பண்ணியாச்சு. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா ஆர்ஆர் மேட்ச் மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக போகும், ஜிடி அகெயின் சோக் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. அது நடக்க கிடையாது. ஜிடி வின் பண்ணிட்டாங்க. ஸ்மால் லீக்ஸுமே ஈஸியாக வின் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் மஸ்ட்டு கேப்டனாக போட்டிருப்பாங்க அதிக பர்சன்டேஜ். பிரியன்ஸ் ஆர்யா பிரப்சிம்ரன் சிங்கும் ஒய்சியாக ட்ரை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், மிச்சல் மார்ஸு, நிக்கோலஸ் பூரான் இவங்க 3 பேர்த்தில் யார் அதிக ஸ்மால் லீக் கேப்டன் வைஸாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ரமும் நிக்கோலஸ் பூரானும் தான் அதிக கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணுவாங்க. மிச்சல் மார்ஸுமே அது அடுத்தபடியாக 3rd பிளேஸில் இருப்பார். ஸோ இந்த 3 பேர் அந்த இதில் 3 பேர் அப்படி பார்க்குறப்போ இந்த 6 பேர்த்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்ரம், நிக்கோலஸ் பூரான் இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. இந்த 3 பேர்த்தில் தான் கேப்டன் வைஸை மாற்றி போட்டிருப்பாங்க. நீங்கள் ப்ராபப்ளி நீங்கள் வந்து மார்க்ரமோ இல்லை நிக்கோலஸ் பூரானோ ஸ்ரேயாஸ் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போகிறது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரு இன்னிங்ஸ் ஆடிடுறாரு. சில மேட்சஸ் மட்டுமே ஃப்ளாப் பண்ணுறதா இருக்கார். நிக்கோலஸ் பூரான் தொடர்ந்து 4-5 மேட்ச் ஃப்ளாப்பு. மார்க்ரம் வந்து ஸ்டாண்டர்ட் பிளேயர் தான், பட் எம்ஐ கூட ஃப்ளாப் ஆனார். இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் மார்க்ரமுக்குமே போகலாம். போன மேட்ச் பவுலிங்ன்றது மார்க்ரமுக்கு தரல. ஏன்னா பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் பிரின்ஸ் யாதவ் 2 பேர் உள்ளே வந்ததுனால இந்த பவுலர்ஸை வச்சே ரொட்டேட் பண்ணிட்டாரு, ரிசர்வ் பண்ணிட்டு இவரை யூஸ் பண்ணல. பிகாஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் கூட ப்ளே பண்ணாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ரிக்கில்டன் மட்டுமே இருந்தார். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை, ரைட் ஹேண்டர்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். நேகல் வதேரா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர். ஜாஸ் இங்கிலீஷ், பிரியன்ஸ் ஆர்யா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இப்போ பிரப்சிம்ரன் சிங் உங்களுக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ரைட்டு, ஜாஸ் இங்கிலீஷ் ரைட்டு, சூரியன்ஸ் ரைட்டு, சஷாங்க் சிங்கும் ரைட்டு, எல்லாமே மார்க்கோ யான்சன் எல்லாமே ரைட்டு, நேகல் வதேராவும் பிரியன்ஸ் ஆர்யாவும் மட்டுமே லெஃப்ட்டு. ஸோ பவுலிங் சான்ஸ் இந்த மேட்ச் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கஷ்டம்தான். மேபி ஒரு கோல்டன் ஆமாம் யூஸ் பண்ணலாம். விக்கெட் போகாத பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க முடியாத மேட்சஸ் மட்டுமே மார்க்ரமாக ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படின்றப்போ பவர் பிளேயில் மயங்க் யாதவ், ரோஹித் சர்மா எடுத்தார் போன மேட்ச். அந்த மாதிரி விக்கெட்ஸ் எதுவுமே ட்ராப் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு லிட்ரலி மார்க்ரமாக பவுல் பண்ண விட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ மட்டுமே சான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு ரொம்ப கம்மி. ஒரு பியூர் பேட்டராக பார்க்குறது பெட்டராக இருக்கும் இந்த மேட்ச்சு. பட் ஸ்டில் அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர். இந்த சீசன் நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்த மேட்ச் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஜிஎல் டெமோ டீம்ஸ் இருந்தால் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், பிரப்சிம்ரன் சிங், மிச்சல் மார்ஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியன்ஸ் ஆர்யா, ஆயுஷ் பதோனி, மார்க்ரம், யான்சன், செகல், ஹர்ஷதீப் சிங், மயங்க் யாதவ். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியன்ஸ் ஆர்யாவை கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் மார்ஷ். ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட்டாக நம்ம ஸ்டாட்ஸில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்லேயும் பிச்சில் போட்டு பார்த்துக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா எகெயின் இவங்க 2 பேருமே நல்ல ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த டீம்லேயுமே ஓப்பனர்ஸாக இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரானாக இருக்கட்டும், கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. போன மேட்ச் எல்ஐஜி எம்ஐ கூட ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்க தான் செய்யும். எம்ஐ டீம் வந்து பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எகைன் ஒரு கடப்பாறையாக மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் எல்ஐஜி பேட்டர்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வின் பண்ணுறதுக்கான ஃபேவர் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நிக்கோலஸ் பூரான் இந்த டீமில் பிரப்சிம்ரன் சிங், மிச்சல் மார்ஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், அப்துல் சமார், மார்க்ரம், ஹர்ஷதீப் சிங், செகல், மயங்க் யாதவ், திக்வேஷ் ராதி. ஸோ ரிப்ராஜ் நீங்கள் மாதிரி திக்வேஷ் சிங்கும் ஏதாச்சும் பண்ணுறாரான்னு பார்க்கலாம் கம்பேக்கு இந்த மேட்ச்சு. கேப்டன் நிக்கோலஸ் பூரான், வைஸ் கேப்டன் பிரப்சிம்ரன் சிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிக்கோலஸ் பூரான் இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.